ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் நம்ம சுத்தமா இருந்தாலுமே நம்ம உடம்புக்குள்ள ஃபங்கஸ், பாக்டீரியாஸ், வைரஸ்னு உள்ள போக தான் செய்யும். அந்த மாதிரி டைம்ல நோய் எதிர்ப்பு சக்தியை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது மூலியமா பலவிதமான நோய்கள் இருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். இன்னைக்கு நம்ம அப்படி ஒரு சூப்பர் ஃபுட் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். முட்டை ஒரு முழுமையான ஆரோக்கிய உணவு. இதுல ஒரு முட்டையை எடுத்துக்கும் போது 6.3 கிராம் அளவுக்கு புரதம் நமக்கு கிடைக்குது. எக் ஒயிட்ல மட்டுமே 60% புரோட்டீன் இருக்கு. ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படுற விட்டமின் டி 82% நமக்கு கிடைக்குது. பிரெக்னண்டா இருக்கவங்க டெய்லியும் முட்டை எடுத்துக்கலாம். இந்த முட்டையில பாத்தீங்கன்னா காலின்ற ஒரு முக்கியமான சத்து இருக்கு. இது குழந்தையோட பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகள் வராமலும் பாத்துக்குது. கண் பார்வை குறைபாடு, வயசாகிறதுனால வரக்கூடிய கண்புரை மாதிரியான கண் பிரச்சனைகளுக்கு முட்டை நம்ம டெய்லியும் எடுத்துட்டு வரலாம். பிகாஸ் இதுல லூடின், ஜியாக்சாந்தின், விட்டமின் ஏ அதிகமா இருக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யுது. அமினோ ஆசிட்ஸ், ஹோமோசைஸ்டின், இது ரெண்டும் தான் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான முக்கியமான காரணம். முட்டையில இருக்கக்கூடிய கோலின்ற சத்துக்கள் இது ரெண்டையுமே பிரேக் டவுன் பண்றதுனால நம்மளோட ஹார்ட் ரொம்பவே ஹெல்தியா இருக்கும். ஹார்ட்டை ஹெல்தியா வச்சுக்கணும்னா புரதமும் கொழுப்பு சத்தும் ரொம்பவே முக்கியம். முட்டையில நல்ல கொழுப்புகள் நிறையவே இருக்கு. நம்ம போன்ஸ், மசில்ஸ், ஸ்கின், ஹேர் ஹெல்தியா இருக்கணும்னா விட்டமின் டி ரொம்பவே அவசியம். டெய்லியும் 2 முட்டை எடுக்கிறதுனால நமக்கு தேவைப்படுற விட்டமின் டி 82% பூர்த்தி ஆகுது. வளர்ற குழந்தைங்களுக்கு டெய்லியுமே முட்டை கொடுக்கலாம். இந்த முட்டையில பாத்தீங்கன்னா பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஃபோலட்னு ஒரு சத்து இருக்கு. இந்த ஃபோலட் 50% முட்டையில இருந்து நமக்கு கிடைக்குது. குழந்தைங்களை டெய்லியும் கொடுத்துட்டே வரும்போது பிரெயின் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாம மசில், போன்னு எல்லாத்தையுமே ஹெல்தியாக்குது. முட்டையில இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களுமே முட்டையோட ஓட்லயும் இருக்கு. ஆனா இதை நல்லா கிளீன் பண்ணிட்டு கொதிக்க வச்சுட்டு பவுடர் ஃபார்ம்ல ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துட்டு வரும்போது ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படுற கால்சியம் 92% நமக்கு கிடைக்கும். வயசாகிறதுனால வரக்கூடிய மூட்டு தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முட்டையோட எடுத்துக்கலாம். பிகாஸ் இதுல ஹை கால்சியம் கார்பனேட் இருக்கு. இப்ப நம்ம எடுத்துக்கலினாலும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா இதை மெடிசனா நம்ம எடுத்துக்க தான் போறோம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் முட்டை எடுத்துக்கலாம். எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கணும். வெயிட் கெயின் அதிகமா இருக்குன்றவங்க முட்டையை கம்மியான அளவுல எடுத்துக்கணும். மற்ற ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலுமே ஒரு முட்டை இல்ல 2 முட்டையோட நிறுத்திக்கணும். இப்படி அளவோட முட்டையை சாப்பிடுறதுனால நமக்கு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். வேக வச்ச முட்டையை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச வரைக்கும் காலையிலயும் மதியமும் முட்டையை எடுத்துக்கலாம். நைட்டு எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.